எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும். ரோமானியர்களின் சாட்டையடிகள் மிகவும் மோசமானவை. பிளாக்ரம் எனப்படும் சாட்டை குற்றவாளிகளை தண்டிக்க பயன்படுத்தப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்களின் தகவல்படி பிளாக்ரம் எனப்படும் சாட்டை வகை 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தோல்வார்களை கொண்டு உருவாக்கப்படும். தோல்வாரின் ஒவ்வொரு முனையிலும் சிறிய உலோக பந்து அல்லது கூர்மைப்படுத்தப்பட்ட விலங்கின் எலும்பு இணைக்கப்பட்டிருக்கும். கொலை தண்டனைக்குரிய குற்றம் இயேசுவிடம் காணப்படவில்லை என்பதை அறிந்த பிலாத்து சாட்டையடிகளுக்கு உத்தரவிடுகிறான். ஆடைகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் கல் தூணில் சங்கிலியால் இணைத்து கட்டப்பட்ட கைகள் இரண்டும் பொருத்தப்பட்ட நிலையில் சாட்டையடிகள் இயேசுவுக்கு வழங்கப்பட்டன. முதுகின் பின்னால் நின்று கொண்டு வில்வடிவ கோணத்தில் சாட்டையினால் அடிக்கும் போது தசையின் பார்கள் உடலின் முன்பகுதி, பின்னங்கை, தோள்பட்டை, கை, கால்கள், காலின் முட்டு என உடலின் பல பாகங்களிலும் கொடூர காயங்களை ஏற்படுத்தும். கூர்மைப்படுத்தப்பட்ட எலும்பு அல்லது உலோக பந்து தாக்குதலால் வெளிப்புற தோலை கிழித்துக் கொண்டு உள்ளே சென்று சதை நரம்புகள், இரத்த குழாய்களை கிழித்து உடலில் இருந்த இரத்தம் மடை திறந்து பீரிட்டு வெளியேற